ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் பிளாக் விடோவான ஸ்கார்லெட் ஜோஹான்சன் நடித்த செம்மையான 5 ஹாலிவுட் ஆக்ஷன் படத்தை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். இந்த 5 படத்தையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம யூடியூப் சேனலில் இதே போல் ஒரு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மூவியை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் டப்பட் தமிழான சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டில் வரும். அதில் இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த படத்துக்கான லிங்க் அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிற மூவி 2014 ரிலீஸ் ஆன லூசி. படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோயின் ஒரு ட்ரக்ஸ் கடத்துகிற கும்பல் கிட்ட மாட்டிக்கிறா. அந்த கும்பல் ஹீரோயினுடைய வயிற்றுக்குள்ள ட்ரக்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணி அவ மூலியமா அந்த ட்ரக்ஸை வெளிநாட்டுகளுக்கு கடத்த பிளான் பண்றாங்க. அப்போ ஹீரோயினுடைய வயிற்றுக்குள்ள இருந்த அந்த ட்ரக்ஸ் லீக் ஆகி அவளுடைய உடம்போட கலந்துடுது. இதனால ஹீரோயினுடைய பிரைன் சாதாரண மனிதர்களை விட இல்லாம 100% வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதனால லூசியோட உடம்புல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்குது, அந்த பவர் வச்சுக்கிட்டு லூசி என்னென்னலாம் பண்றா அப்படின்றதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸ்கார்லெட்டோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி. ஸோ பார்க்காதவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்த்துடுங்க. நம்பர் 2ல பார்க்க போற மூவி 2005 ரிலீஸ் ஆன த ஐலாண்ட். இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஒரு பெரிய பில்டிங்குள்ள மனிதர்கள் மாதிரியே இருக்கிற க்ளோன்ஸை உருவாக்கி அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகாத அளவுக்கு அதுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அங்க வீக்லி ஒன்ஸ் லக்கி ட்ரா மாதிரி நடத்தி அதுல வின் பண்ற க்ளோனை ஒரு அழகான ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி கூட்டிட்டு போய் அந்த க்ளோனை கொலை பண்ணி அவங்களுடைய உடல் உறுப்புகளை எடுத்து மனிதர்களுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த லக்கி ட்ரால ஹீரோயினுடைய பெயர் வந்துடுது. ஹீரோயினும் ஐலாண்டுக்கு போற சந்தோஷத்துல ரொம்பவே ஜாலியா இருக்கா. ஆனால் ஹீரோவுக்கு இந்த லக்கி ட்ராக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னென்று தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேருமே வெளியே தப்பிச்சு போய் மற்ற க்ளோன்ஸையும் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ பார்க்காதவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. நம்பர் 3ல பார்க்க போகிற மூவி 2007 ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆன த நானி டைரிஸ். இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோயின் காலேஜை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு தெரியாத லைஃபை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு சின்ன பையனை ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றி அவனுடைய அம்மா கிட்ட ஹீரோயின் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடி ஹீரோயின் கிட்ட தன்னுடைய பையனை பார்த்துக்கிறியான்னு கேட்க ஹீரோயினும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் எப்படி எல்லாம் மூவ் ஆகுது, அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த படத்துடைய மீதி கதை. ஆக்ஷன் சீன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவிஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 4ல பார்க்க போகிற மூவி 2005 ரிலீஸ் ஆன மேட்ச் பாயிண்ட். படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கும். இருந்தாலும் ஹீரோயினான ஸ்கார்லெட்டோட ஒரு அஃபேர் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஸ்கார்லெட் பிரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஹீரோ கிட்ட அவனுடைய ஒய்ஃபை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஹீரோவை வற்புறுத்துறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, ஹீரோயினை கல்யாணம் பண்ணாரா இல்லையா, ஹீரோயின் என்னதான் ஆனாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி. செம்மையான ஒரு மூவி. ஸோ பார்க்காதவங்க இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற மூவி 2006 ரிலீஸ் ஆன த பிரஸ்டீஜ். படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, 2 மிகப்பெரிய மெஜிஷியன்ஸ் இருப்பாங்க. 2 பேருமே ஒருத்தர் மாறி மாறி பழி வாங்கிக்குவாங்க. ஒருத்தருடைய மேஜிக் ஷோவை இன்னொருத்தர் ஸ்பாயில் பண்ணுறதும் அவருடைய மேஜிக் ஷோவை இவர் ஸ்பாயில் பண்ணுறதும் 2 பேருமே பெரிய பகையாளியாக இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை, ஸ்கார்லெட்டுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. கிறிஸ்டோபர் நோலன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிறிஸ்டோபருடைய படங்கள்னாலே மக்கள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றத இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு மூவி. படத்துடைய கிளைமேக்ஸ் தான் வேற லெவல். ஸோ பார்க்காதவங்க இந்த படத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. இந்த 5 படத்துடைய லிங்க்ஸையும் கீழே கொடுத்துருக்கேன். இதில் முதல் 3 படங்களுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கடைசி 2 படம் மட்டும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லை. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்டைட்டில் ஆட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த 5 படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்றதையும் அடுத்து என்ன மூவிஸ் போடலான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறந்துடாமல் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. See you for another video and thank you for watching.